ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் சமையல் தான். பருப்புல வந்து ஒரு கடையல் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் இந்த மாதிரி துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க இதுல வந்து எந்த மெஷரிங் கப்ல வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நான் டம்ளர்ல எடுத்திருக்கேன், நீங்க ஒரு கப்ல கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா ஈஸியா பண்ணிடலாம், குயிக்கா பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. நான் இந்த மாதிரி சட்டியில தான் சமைக்க போறேன். ஏன்னா நம்ம வந்து மூடி வந்து அதாவது மூடியில் அதாவது என்னன்னா பருப்பை வந்து நம்ம குக்கர்ல போட்டு சமைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த வாசனையா இருக்கும். அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சிம்ல ஒரு மீடியமா அடுப்பு வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணோம்னா சூப்பராக குக் ஆகிடும், வாசனையாக இருக்கும். இதே நம்ம வந்து குக்கரில் சமைக்கும்போது ஒரு விசில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கும்போது அது கொஞ்சம் ஸ்பீடாக சமைக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கும். அதனால நான் வந்து இன்னைக்கு டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறதுன்னு சமைச்சு காட்ட போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பானையில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றலாம் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ் ஊற்றலாம். தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ் ஊற்றலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பருப்பு வந்து நான் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து வீட்டில் ஒரு நாள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டேன். இது வந்து அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நார்மலான சட்டியில் வேக வச்சு சமைச்சாதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்புக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இங்கே பாருங்க, பருப்புக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து குக் ஆகணும், ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 3 பல்லு, அதை வந்து நச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் நச்சுக்கலாம், நக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும். ஸோ நக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம நச்சுக்கலாம். லைட்டாக நச்சா போதும், ரொம்ப அதிகமாக நக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நச்சா போதும். ஸோ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு வந்து கரண்டி போட்டு நல்லா வந்து இப்படி பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கணும். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீடியமாக வைக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இது சமைக்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து தேங்காய்லாம் சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கலாம். தேங்காவை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சீரகம்லாம் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக பேசிக்காக சிம்பிளாக இப்படி பண்ணிடலாம். இது வந்து சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு பாருங்கள் பயங்கரமாக கொதிச்சிருச்சிங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் பயங்கரமாக கொதிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக வச்சிடணும். அப்படி அதை வந்து அப்படியே ஸ்மூத்தாக குக் பண்ண விடுங்க. மீடியமாக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டா போதும், அருமையாக வேகும். இது வேகும் போது பாருங்கள் பருப்பு வாசம் அப்படி கும்முன்னு வீடு ஃபுல்லாக அடிக்கும்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னா அது எனக்கு என்ன ஸ்பெஷல்னு எல்லாரும் வருவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணணும். ஸோ நான் அடுப்பு வந்து பாருங்கள், நான் கொஞ்சம் மீடியமாக வைக்கிறேன். இவ்வளோ நான் அடுப்பு இந்த மாதிரி தான் வைக்கணும், இப்படியே இதை குக் பண்ணணும். ஸோ இது வந்து ஓப்பன் பேன்லேயே இது வேகட்டும். ஓகேவா? ஓகே ஓகே, இது இப்படியே வேகட்டும். ஸோ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு அப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கொஞ்சம் தண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா அது வேக வேக வந்து தண்ணி தேவைப்படுது. ஸோ அதனால இதில் வந்து கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். அது கொஞ்சம் 1/2 டம்ளர் ஊற்றினா போதும், கொஞ்சம் வேகட்டும். ஸோ அது வேகும் போது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி வந்து குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஊற்றணும். இங்கே பாருங்கள், பருப்பு வந்து இதில் ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜே இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நான் இது எப்போல்லாம் இதை வந்து சமைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, கொஞ்சம் நான்வெஜ்ஜு இது மாதிரி எதுவுமே பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நான் சமைப்பேன். இது இல்லைன்னா ரசம் இந்த மாதிரி சமைப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். இதில் பேசிக்காக பருப்பில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வந்து சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தான் எக்குக்கு ஈடாக ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சூப்பராக எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. பருப்பு கடையல். சரி, ஓகே. இதுக்கு பேர் வந்து பருப்பு கடையல். ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்போ அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பருப்பு கடையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மில்லட் ரைஸ் தான் நான் செய்ய போகிறேன். ஏற்கனவே வந்து மில்லட் ரைஸ் வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு வந்து தண்ணி வந்து இந்த பக்கம் குக்கரில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுனால கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து அது மில்லட் போடுவேன், அது டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் குக்காக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஸ்பெஷலாக வந்து இது சமைக்கிறதுனால இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். ஸோ இன்றைக்கி நான் வந்து அவங்களோட நான் பேசிக்கிட்டே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு நான் இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி குக்கிங் போடலாமா அந்த மாதிரி வீடியோ அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் நான் நிறைய வந்து டக்குன்னு வீடியோ வந்து குக் பண்ணும்போது அப்படியே டேரெக்டாக போய் ஷூட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவேன். பட் ஆனால் உங்களோட பேசிக்கிட்டே நான் வந்து சமைக்கிறது வந்து இன்றைக்கி நான் புதுசாக வந்து இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் அடுத்து வேறு எதுவும் ரெசிபி போடலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் தயாராகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே குக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இங்கே மூடி போட்டு தான் நான் குக் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டானது. ஸோ இதில் வந்து நம்ம இப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்ட மாதிரி நம்ம வந்து கரண்டியை வச்சு கொஞ்சம் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா ரெடியாகிடும். கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விடணும். ஸோ இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுசு முழுசாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரியணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு லைட்டாக வந்து நம்ம மசிச்சு விட்டா போதும். இப்போது இது இந்த அளவுக்கு இப்போது வந்து வெந்து சரியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம்.
பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றலாம். நெய்யெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். கொஞ்சம் கூட ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றுவோம். நெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், சீரகம், கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டிருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு, அப்புறம் வந்து உளுந்து இதெல்லாம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து மேலே தெடிக்கும், அதனால் இதை வந்து வதக்கும் போது கொஞ்சம் தள்ளி இருக்கணும். கொஞ்சம் வந்து பெருங்காயம்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலெல்லாம் தெடிக்கும். ஸோ இப்போ வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து அப்படியே இருக்கட்டும். எனக்கு வந்து இங்கே அம்மா தான் வந்து பக்கத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் வந்து தாளிக்கிறோங்கிறதுனால கரெக்டாக இருக்கும் போது. மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீரகம் போடலாம். அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்கிறாங்க. போடுமா? போதும். இப்போ வந்து அடுத்து இந்த தாளிச்சதை வந்து இதில் அப்படியே நம்ம போடுறோம். ரொம்ப குங்குமம் வருது இல்லையாப்பா? ஸோ இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. நான் வந்து ஏன் வந்து இந்த சீரகத்தூள் அப்புறம் வந்து மிளகுத்தூள் எல்லாம் வந்து லாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னா, முன்னாடியே போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தாளிப்பு வந்து ரெடி பண்ணிட்டு போட்டு அதுக்கப்புறமா இதை முன்னாடி இதை போட்டுட்டோம் அப்படின்னா தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடியே போட்டோம்னா அந்த வாசனையும் இருக்காது. மிளகு வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண கசப்பாயிடும். ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ இது மாதிரி தான் வந்து பருப்பு பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது வாசனையே வந்து செமையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பருப்பு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இது. வந்து கொஞ்சம் நம்ம மீடியமான ஒரு ஃப்ளேமில் வந்து குக் பண்ணும்போது, இந்த மாதிரி ஓப்பன் பேனில் குக் பண்ணும்போது அதோட சுவையே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களோட நான் பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குக்கிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எடுத்துட்ருக்கேன். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும்போதே வந்து சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வந்து பார்த்தீங்கன்னா திக்காயிடும். ஸோ ரொம்பவே நிறைய வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. பருப்பு கூட்டு செம டேஸ்டாக இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வேணுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம நெய் சேர்த்துருக்கோம். ரொம்ப சூடாக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கு. பயங்கர வாசனையாக இருக்கு. ஸோ பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை வந்து ஓவராக சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி கடைஞ்சி வேக வச்சு அந்த மாதிரி பண்ணால் அது டேஸ்ட்டாக இருக்காது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பருப்பு கூட்டு அருமையாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.